அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை 250 கிலோ வண்ண மலர்கள் தூவி பக்தர்கள் வரவேற்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா கிருஷ்ணன். ராஜா கிருஷ்ணன், இந்த நிகழ்ச்சி தொடர்பான முழு விவரம். வணக்கம். மதுரையில் நடைபெற்ற சித்திரை திருவிழாக்களை முடித்துக் கொண்டு கள்ளழகர் இன்று கோவிலுக்கு வந்தடைந்தார். அழகாபுரி கோட்டை வாயில் வழியாக வந்த கள்ளழகரை 250 டன் மலர்கள் கொண்டு பூக்களை தூவி பக்தர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சித்திரை திருவிழாவானது அழகர் கோவிலில் கடந்த 27ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி சுந்தரராஜ பெருமாள் கள்ளர் வேடம் அணிந்து கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் வளரியுடன் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார். அப்பன் திருப்பதி கள்ளந்தரி வழியாக மதுரை சென்ற கள்ளழகருக்கு மதுரை 3 மாவடியில் எதிர் சேவை அளித்த பக்தர்கள் 1ஆம் தேதி அதிகாலை வைகை ஆற்றில் எழுந்ததில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னால் எழுந்தருளி காட்சி அளித்தார். அதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் நடைபெற்ற பூப்பல்லாக்கு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நேற்று அப்பன் திருப்பதி வந்த கள்ளழகர் இன்று அதிகாலை புறப்பாடாகி தற்போது அழகாபுரி கோட்டை வாயில் வழியாக தன் இருப்பிடமான அழகர் கோவிலை வந்தடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் முன்பு சீர்பாதங்கள் அழகருக்கு சிறப்பு உற்சாக நடனம் ஆட உள்ளனர். அதனைத் தொடர்ந்து தன் இருப்பிடமான கோவிலுக்கு உள்புறம் வழியாக கள்ளழகர் சென்றடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாளை உற்சவர் சாந்தி நிகழ்ச்சியுடன் இந்த சித்திரை திருவிழா நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா கிருஷ்ணன். Del Rockstar!